ஓகே. எல்லாருக்கும் குட் ஈவினிங். நாங்கள் இன்றைக்கு இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால் ஏற்கனவே அறிவித்ததன்படி சட்டவாணி சிறப்பு பட்டப்படிப்பு 2025 26 கல்வியாண்டுக்காக விண்ணப்பங்கள் இன்றைக்கு கோரப்பட்டிருக்கு. அது தொடர்பாக, அதாவது எல்எல்பின்னு சொல்கிறது, அது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு அதோட தகைமைகள், அந்த பட்டப்படிப்பு என்ன மாதிரி, இதோட அஹ், எதிர்காலம் எப்படி, அடுத்தது யார் யார் அப்ளை பண்ணியலும், அடுத்ததாக உங்களுக்கு இந்த எல்எல்பிக்கும் அடுத்தது ஸ்ரீலங்கா லோ காலேஜால் செய்யப்படுற அட்டர்னியட் லோ, அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்க என்ன வித்தியாசம் போன்ற விடயங்களை தெளிவாக நாங்கள் இன்றைக்கு அறிய இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் ஐக்கியூ சென்டர் உங்களுக்கு தெரியும், கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக இப்படியான போட்டி பரீட்சைகளுக்கு, குறிப்பாக எல்எல்பி சட்டமானி சிறப்பு பட்டப்படிப்பு, அடுத்தது ஸ்ரீலங்கா லோ காலேஜில் அட்டர்னியட் லோ போன்ற பரீட்சைகளுக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இப்படியான வழிகாட்டல்களை செஞ்சு அதுக்கூடாக பல மாணவர்களை நாங்கள் அந்த துறைகளுக்கு அனுப்பியிருக்கிற சந்தர்ப்பங்கள் நிறைய காணப்படுது. இப்போ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு எங்களோட இந்த எல்எல்பி அல்லது சட்டத்துறை வழிகாட்டல் சம்பந்தமான ஒரு அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எந்த வகைன்னு சொன்னால், இதில் இதுக்கு தனியாக ஒரு 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 டிவிஷன் ஒன்று நாங்கள் தொடங்கி, இதுக்குள்ளால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் இல்லை, அதாவது இந்த தெரிவு பரீட்சை மட்டும் இல்லாமல், அதுக்கு வழிகாட்டுறது மட்டும் இல்லாமல், அதையும் தாண்டி நாங்கள் எல்எல்பி பட்டப்படிப்புக்கு உள்வாங்கப்பட்டதுக்கு பிறகு அந்த மாணவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக எப்படி வழிகாட்டுறது, அவங்களுக்கு எப்படி அந்த சப்போர்ட்டிவ் கிளாஸஸை தொடர்ச்சியாக செய்கிறது போன்ற விடயங்களையும் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதையும் நாங்கள் உள்வாங்க இருக்கிறோம்னு சொல்கிற விஷயத்தை சொல்லிக்கொண்டு, நாங்கள் இன்றைக்கு முக்கியமான ஒரு ஒரு அது இது எங்களோட டீமோட ஐக்கியூ சென்டர் டீமோட ஜாயின் பண்ணியிருக்கிறார் முக்கியமான ஒரு ஒரு சார் ஒரு ஆள். அவரை பார்த்தீங்கன்னு சொல்லுவார், எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் சொல்கிறேன். அவர் ஃபிர்னாஸ் சார்ன்னு சொல்லி, அவர் எல்எல்எம் முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு லோயர். இவர் நிறைய இது இது தொடர்பான நிறைய நாலேஜ் இருக்குது, அவருக்கு நிறைய அறிவு இருக்குது. இவர் இந்த எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் நிறைய பேருக்கு வழிகாட்டியிருக்கிறார். அவர் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்றையும் நடத்தி கொண்டு வர்றார். அது தவிர சட்டமானி சிறப்பு படிப்பை மேற்கொண்டிருக்கிற மாணவர்களையும் அந்த அந்த கோர்ஸ் நடக்கும்போதும் அந்த சப்போர்ட்டிவ் கிளாஸஸை வழங்கி அதுக்கும் என்ன செய்கிறோன்னு சொன்னால் அந்த வழிகாட்டல்களை கனகாலமாக செஞ்சு கொண்டு வர்றார். அந்த வகையில் நாங்கள் ஆல்ரெடி சில கிளாஸஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினது ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸுக்கும். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னால், ஏற்கனவே நடத்தப்படுற பல பரீட்சைகள் இருக்குது. உங்களுக்கு பொதுவான பரீட்சைகள், ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், அடுத்தது உங்களுக்கு இருக்கிற அந்த கொம்ப்ரிஹென்ஷன், அடுத்த இங்கிலீஷ், இதுகளெல்லாம் பொதுவாக போட்டி பரீட்சையில் சேர்த்து நடத்தணும். இது நாங்கள் இனி புறம்பாக நாங்கள் செப்பரேட் பண்ணி உங்களுக்குரிய வழிகாட்டல்களை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல போகிறோம். இப்போ இது தொடர்பாக என்னோட ஃபிர்னாஸ் சார் தான் இன்றைக்கு இந்த செஷனை ஃபுல்லாக நின்று செய்வார். நானும் லைனில் இருப்பேன், சில விஷயங்களை காய்ச்சி கொண்டு போவோம். இது ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் லிமிட் பண்ணுவோம். அது தவிர உங்களுக்குரிய டவுட்ஸ் விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. தெளிவு பெற்று அதுக்கு பிறகு நீங்கள் இதில் February 8ஆம் தேதின்னு சொல்லி பரீட்சை ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதால் நாங்கள் இப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதமும் இல்லை. இப்போ 20ஆம் தேதி, 3 மாதத்துக்கும் குறைவாகத்தான் காலம் இருக்குது. அப்போ அதால் நாங்கள் வேண்டிய வழிகாட்டல்களை பெற்று நீங்களும் சித்தி அடையணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு ஃபிர்னாஸ் கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் சார். செய்வோம்ண்ணே. சவுண்ட் கிளியர் ஆகிக்குதா? சார் கிளியர். ஓகே, தேங்க்யூ. நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி கொண்டு பேசவா எப்படி? ஓகே, அது ஓகே, நல்லா. ஓகே ஓகே. ஓகே,
சவுண்ட் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனும் உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி இது ஸ்பெஷலான ஒரு டாக்குமெண்ட் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸசிபிளான ஒரு டாக்குமெண்ட் தான் ப்ராஸ்பெக்டஸ். அதை வச்சுக்கொண்டே நாங்கள் பேசிக்கொண்டு போகலாம். இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ண முதல் என்னை பற்றியும் சிறிய ஒரு அறிமுகத்தை நான் செஞ்சு விட்றேன். நல்ல நினைக்கிறேன். என்னென்னா இந்த ஃபீல்ட் தொடர்பில் நான் கம்பிட்டன்ட் என்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்றதுக்காக சும்மா ஒரு உதிரியான ஒரு ஆள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கப்படாது. ஏனென்றால் ஓப்பன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு கிராஜுவேட் நான், எல்எல்பி கிராஜுவேட். இப்போ அந்த வகையில் பொறுத்த மாதிரி நம்புகிறேன் நான் இது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு. முதலாவது ஒரு விஷயம், 2-3 மித்ஸ் இருக்குது இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்எல்பி தொடர்பாக. சில மித்ஸ் காணப்படுது. நான் பேசுறது கிளியரா இருக்குதானே? பார்ட்டிசிபென்ட்ஸ் வர சொன்னா? Yes sir, clear. Yes sir, clear. ஓகே ஃபைன். சில மித்ஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணிக்கொண்டு அங்கே போகலாம். முதலாவது மித் என்னென்றால் ஓப்பன் யூனிவர்சிட்டியில செய்யப்படுற எல்எல்பி டிகிரின்றது ஒன்று வயசாளிகள் செய்கிற ஒரு விஷயம் என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ரெண்டாவது மித், இது வந்து எக்ஸ்டர்னல் டிகிரி, இது ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரி என்ற ஒரு மித் இருக்குது. அது மித், டோட்டலி மித். அது ட்ருத் இல்லை, அது ஒரு மாயை, உண்மை நிலை அதுவல்ல. அதே போல ஓப்பன் யூனிவர்சிட்டியில எல்எல்பியை செய்யறன்றது ஒரு கல்லில் நாருரிக்க ஒரு விஷயம், அது சாத்தியப்படாத ஒரு விஷயம், அல்லது அதுகிட்ட போனா பெரிய கஷ்டம் என்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மித்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு மாயை. நாங்கள் கமிட் பண்ண ரெடி என்றால், நாங்கள் எஃபர்ட் எடுக்க ரெடி என்று சொன்னால் இதையெல்லாம் தகர்த்து கொண்டு லேசாக வெளியே வரலாம். முதலாவது விஷயம், வயசாளிகள் செய்கிற ஒரு டிகிரி என்ற ஒரு விஷயம். இப்போ நான் நினைக்கிறேன், இந்த தோற்றம் உங்களுக்கு யங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 35 years of age now. நான் எல்எல்பி டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுற நேரம் 2017 கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ 8 yearsக்கு முதல். அப்போ அது ஒரு மித்தன்றது உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரி என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. எக்ஸ்டர்னல் டிகிரி என்றது டோட்டலி ஒரு பிழையான ஒரு விஷயம். டிஸ்டன்ஸ் மோட் ஆஃப் எஜுகேஷன். ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் போல ஸ்பூன் ஃபீடிங்ன்றது நடக்காது. வந்து ஒவ்வொன்றாக சொல்லித்தர மாட்டாங்க. மாற்றமாக சில டே ஸ்கூல்ஸ் அண்ட் சில இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ் போடுவாங்க. அதே போல் சில செமினார்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. சில சென்டர்ஸில் அந்த டே ஸ்கூல்கள் சில நேரம் இழுபறி இருக்கும், மாடியூல்ஸ் தருவாங்க. டிஸ்டன்ஸ் மோட் ஆஃப் எஜுகேஷன் என்றது அதுதான். அதாவது ஸ்டூடெண்ட் சென்டர்ட், மாணவர் மைய அல்லது மாணவருடைய கமிட்மெண்ட் வந்து கூடுதலாக இருக்கணுன்றது. ஆனால் இது இன்டர்னல் டிகிரி. இது எக்ஸ்டர்னல் இன்டர்னல் அந்த கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே வந்தோம்னால் இது டோட்டலி இன்டர்னல். இதுக்கு ஒரு கான்க்ரீட் எவிடன்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்கிறதாக இருந்தால், நான் எல்எல்பி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அட்டர்னி முடித்ததன் பிறகு கொலம்பியா யூனிவர்சிட்டியில் எல்எல்எம் செஞ்சேன். எல்எல்எம் வித் டிசர்டேஷன், 2 years டிகிரி ப்ரோக்ராம். அது SLQF 10. அந்த SLQF-ன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லி. அந்த SLQF-ஐ வச்சு தான் ஒவ்வொரு டிகிரி அசஸ் பண்ணுவாங்க. சில எல்எல்எம் இருக்குது. இப்போ கொலம்பியா யூனிவர்சிட்டிலேயே SLQF 9 டிகிரி இருக்குது எல்எல்எம். அது வந்து 1 year ப்ரோக்ராம். எங்கள்கிட்ட வந்து 2 years ப்ரோக்ராம். நான் சொல்ல வந்த விஷயம் என்றால், எங்கள்கிட்ட பெச்சில் மாணவ நாணயக்காரன் ஒரு பெச்மேட், எங்களோட பெச்மேட் ஒரு ஆள் இருந்தார். அவர் ஓப்பன் யூனிவர்சிட்டி டிகிரி ஹோல்டர், எல்எல்பி டிகிரி ஹோல்டர். அவர் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருந்தார். எல்எல்எம் முடிஞ்ச கையோடு அவருக்கு அங்கே லெக்சரர் போஸ்ட் கிடைக்குது கொழும்பு யூனிவர்சிட்டியில். இப்போ அவர் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் கன்ஃபார்ம் லெக்சரர். அப்போ அவங்களுக்கு கொலம்பியா யூனிவர்சிட்டியில் லோ ஃபேக்கல்ட்டியில், வேறு ஃபேக்கல்ட்டியும் இல்லை, லோ ஃபேக்கல்ட்டியில் லெக்சர் ஆகிக்கிறார். அப்போ அது ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரி ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு ஆளுக்கு சாத்தியம் இல்லை தானே. அப்போ அப்படியான ஒரு விஷயம் இருக்குது.
ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதுகளையும் கேட்டுக்கொண்டு போகலாம். நான் இதுல ப்ராஸ்பெக்டஸ்ல உள்ள சில விஷயங்கள சுருக்கமாக பேசிக்கொண்டு போகலாம். ப்ராஸ்பெக்டஸ் உங்களுக்கு ரீட் பண்ணா நிறைய விஷயங்கள் விளங்கும். அ நான் முக்கியமான சில விஷயங்கள சொல்லிக்கொண்டு போறேன் இதுல. இப்ப இந்த விஷயங்கள் இதில் எழுதியிருக்கிறாங்க. நீங்க பார்த்துக் கொள்ளலாம். ஆ இதுல உண்மையிலே ஒரு போட்டித்தன்மை ஒன்று இருக்குது என்றது முக்கியமான விஷயம். அது என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் ஒரு போட்டித்தன்மை உள்ளது. ஏனென்றா கம்பேரேட்டிவ்லி நாம பே பண்ணி படிக்கிறோம். ஆனா கம்பேரேட்டிவ்லி பே பண்ணி படிக்கிற இடங்கள்ல ஆக லோ காஸ்ட்ல இருக்கிறது இங்கதான். அது ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த டிகிரி ப்ரோக்ராமை பொறுத்த மட்டும் இந்த எல்எல்பி டிகிரி ப்ரோக்ராம் பொறுத்த மட்டும் இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அல்லது ஃபாரின் கேம்பஸஸ் இருக்குது. அவங்க எல்எல்பியை முடித்தால் அவங்களோட அந்த ஃபாரின் டிகிரியை முடிக்கிற நேரம் அவங்களும் நாங்களும் பெரலான ஆக்கல. நாங்க யாரோட பெரலன்னு சொன்னால் ஓப்பன் யூனிவர்சிட்டியுடைய கிராஜுவேட்ஸ் எல்எல்பி கிராஜுவேட்ஸ் யாரோட பெரலா இருப்பாங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, ஜெஃப்னா யூனிவர்சிட்டி, இப்படி பேராதனி யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டிகளோட தான் நாங்க பெரலல். அப்படி என்றால் அதை எதை வச்சு நாங்க அசஸ் பண்ணலாம் என்றால் எட்டர்னியட்லோ இருக்கிற நேரம் தான். எல்எல்பி என்றது ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷன். இந்த அகாடமிக் குவாலிஃபிகேஷனோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கிற நேரம் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கோர்ட் ரூம்ல நாங்கள் ப்ராக்டிஸ் பண்றதாக இருந்தால் ஓத்ஸ் எடுத்திருக்கணும் சட்டத்தரணியாக. இது சட்டமானி பிறகு நாங்கள் எட்டர்னியட்லோ முடிக்கிற நேரம் அதுக்கு பிறகு சில என்ரோல்மெண்ட்டுக்குரிய சில மெத்தட்ஸ் இருக்குது. அதை முடித்தால் அந்த எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிற நேரம் ஃபைனலாக இருக்கிறது ஓத் டேக்கிங் செரிமனி. அந்த ஓத் டேக்கிங் செரிமனியை தாண்டுற நேரம் தான் நாங்கள் ஒரு சட்டத்தரணியாக வருவோம். அப்போதான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ எட்டர்னியட்லோ நாங்கள் செய்கிறது லோ காலேஜில் செய்கிற நேரம் அங்கே ப்ரிலிமினரி, இன்டர்மீடியட், ஃபைனல் ரெண்டு 3 வருடங்கள் காணப்படுது. டிரெக்டாக ஒரு ஆள் லோ காலேஜுக்கு என்ட்ரு பண்ணுற நேரம் 3 இயர்ஸ் அவர் படிப்பார். அதே மாதிரி ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி கிராஜுவேட் லோ காலேஜுக்கு இந்த எட்டர்னியை செய்ய போகிற நேரம் அவர் இந்த 3 வருஷத்துக்குரிய அந்த கோர்சஸையும் அவர் செய்ய வேண்டியதாக இருக்கும். இன்டர்மீடியட், ப்ரிலிமினரி, அதே போல் ஃபைனல் இருக்கிற அவ்வளோ சப்ஜெக்ட்ஸையும் அவர் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் கொலம்போ யூனிவர்சிட்டி, ஜெஃப்னா யூனிவர்சிட்டி, எல்எல்பி ஓப்பன் யூனிவர்சிட்டி இவங்களை பொறுத்த மட்டும் இல்லை, இவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் லோ காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரும், அதாவது ப்ரிலிமினரின்னு சொல்லும், ப்ரிலிமினரி இயரும் செகண்ட் இன்டர்மீடியட்டும் அவங்களுக்கு எக்ஸம்ஷன், டோட்டல் எக்ஸம்ஷன். ஃபைனல் இயர் மட்டும் செய்யணும். ஃபைனல் இயரும் ஒரு வருடம் காத்துக்கிருந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அக்டோபர், ஏப்ரல் 2 அட்டெம்ப்ட் இருக்குது. உங்களுக்கு டிகிரி ப்ரோக்ராம் முடியுது ஜனவரியில் என்றால் உங்களுக்கு கிட்ட இருக்கிறது ஏப்ரல்ல எக்ஸாமை செய்யணும். அவங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அவங்களுக்கு மார்ச்ல ப்ரோக்ராம் முடிஞ்சு ஏப்ரல்ல செய்யலும் என்றாலும் ஓகே. அப்போ அந்த ஒரு விஷயம் காணப்படுது. அப்போ இந்த ஃபாரின் கிராஜுவேட்ஸுக்கும் ஃபாரின் சொல்கிறேன், அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிகள் நிறைய ரன் பண்ணுறாங்களே ப்ரைவேட் எஜுகேஷன், அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது இந்த விஷயத்துல. சில நேரம் அவங்க எல்எல்பியில் எங்களோட தொடங்குற நேரம் ஃபாஸ்ட்டாக முடிப்பாங்க. ஒரு 2 இயர்ஸில் 2.5 இயர்ஸில் எல்எல்பியை முடிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே 3 இயர்ஸ் அவங்களுக்கு இருக்குது எட்டர்னியில். அங்கே எங்களுக்கு ஒரு 3 months போதும் என்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இந்த அட்மிஷன் ரிக்வயர்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அட்மிஷன் ரிக்வயர்மெண்ட்ஸை பொறுத்த மட்டும் ஏ லெவலில் 3 passes இருக்கிறது போதுமானது. இருந்தாலும் கட்டாயமாக எங்களுக்கு எட்டர்னியட்லோ செய்கிற நேரம் ஓ லெவலில் ஒரு சி பாஸ் இங்கிலீஷில் தேவை. ஆகவே அது இடைப்பட்ட காலத்தில் அந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் முடிச்சு கொள்வது நல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும்ன்றது மிக முக்கியமான ஒரு விடயம். அதை தாண்டுற நேரம் தான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆள் எல்எல்பி ப்ரோக்ராமை செய்யலாம். அதை தவிர வேறு மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ஃபாரின் கிராஜுவேட்ஸ் வர நேரம் அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ன்றது லோ காலேஜில் இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ன்றது இருக்காது. ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு, இந்த எல்எல்பி டிகிரி ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு எட்டர்னியட்லோ முடித்த ஒருவருக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்றால் அவருக்கு இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் லெவல் 3 எக்ஸம்ஷனை கொடுப்பாங்க. செலெக்ஷன் டெஸ்ட் பாஸ் பண்ண தேவையில்லை.
அவர் வந்து லெவல் 3 எக்ஸாம்ஷன் இருக்கும். அது பிறகு லெவல் 4ல இருந்து லெவல் 6 வரைக்கும் இவர் கண்டினியூ பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு விடயம் அதில் காணப்படுது. அந்த விஷயங்களை நீங்கள் இதில் பார்க்கலாம். அடுத்தது அவனோட பேப்பர் ஸ்ட்ரக்சர், என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் அதில் ஸ்ட்ரக்சரை பற்றி இதில் எழுதியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ, அது தனியாக 100 மார்க்ஸ். அதே போல் ஜென்ரல் நாலேஜ், அதுக்கப்புறம் கம்ப்ரிஹென்ஷன் டெஸ்ட் இன் சிங்கள ஓ தமிழ் லாங்குவேஜ். நாங்கள் தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணுற ஆளுக்கு தமிழ் லாங்குவேஜில் அந்த பேப்பர் இருக்கும். சிங்கள மீடியத்தில் வர ஆளுக்கு சிங்கள மீடியத்தில் இருக்கும். ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அந்த பேப்பர் ஒன்று செய்ய வேண்டியதாக இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பொதுவாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து லோ ரிலேட்டடாக காணப்படும். லோ ரிலேட்டடான எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அதில் காணப்படும். இதில் பாருங்க, இதில் வந்து த்ரெஷ்ஹோல்டு அண்டு இதில் தந்திருக்கிற மார்க்ஸ் வந்து சரியான குறைவு. ஆனால் உண்மையிலே செலெக்ஷன் டெஸ்ட் மார்க்ஸ் என்று பார்க்குற நேரம் அதில் ஒரு த்ரெஷ்ஹோல்டு மார்க்ஸ் ஒன்று இதில் சொல்லியிருக்கிறாங்க. They should obtain threshold marks for papers to be considered for admission. அட்மிஷனுக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மினிமம் மார்க்ஸ். அந்த மார்க்ஸை தாண்டுற நேரம் தான் எங்களுக்கு பாஸ் மார்க்ஸ் அடையக்கூடியதாக இருக்கு. அதே போல் ரீஜனல் சென்டர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற நேரம் குறிப்பிட்ட ரீஜனல் சென்டருக்குரிய அந்த ஏரியாவில் வசிக்கிற ஒரு ஆள் நீங்கள் அந்த உறுதிப்படுத்துறதுக்குரிய தேவைப்பாடுகள் அங்கே இருக்கும். இதில் அலோகேட்டட் சீட்ஸ் இருக்குது. உதாரணமாக பெட்டிகுலோ சென்டருக்கு ஒரு ஆள் போகிறதுக்கு நினைக்கிறாருன்னு சொன்னால் அந்த 75 பேருக்குள்ள ஒரு ஆளாக அவர் பெற வேணும். அலோகேட்டட் சீட்ஸ் அவ்வளோதான் என்ற விஷயம் இதில் காணப்படுது. அதே போல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குற நேரம் மீடியம் ஆஃப் செலெக்ஷன் வந்து செலெக்ஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ் மீடியம் அல்லது இங்கிலீஷ் மீடியம் அல்லது 3 மீடியம் இருக்குது. அதில் ஒன்றை நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு போகலாம். அதே நேரம் கோர்ஸுக்குள்ளே வர நேரம் நாங்கள் கோர்ஸை பற்றியும் சுருக்கமாக கொஞ்சம் கதைப்போம். அண்ட் கோர்ஸை பற்றி ஒரு ஐடியா இருக்கிற நேரம் தான் இது இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் ஜாயின் பண்ணுறதா இல்லையான்ற ஒரு சரியான ஒரு கிளியர் கட் ஐடியா ஒன்று எங்களுக்கு வரும். இந்த கோர்ஸில் வந்து எல்எல்பி கோர்ஸை பொறுத்த மட்டும் நிறைய உள்ளுக்கு நாங்கள் மீடியமாக தமிழ் மீடியமில் நாங்கள் போனாலும் கூட எங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை கொஞ்சம் கூடுதலாக பாலிஷ் பண்ண வேண்டிய தேவை வரும். என்றால் கண்டென்ட்ஸ் மாடியூல்ஸில் நிறைய காம்போனன்ட் அல்லது நிறைய போர்ஷன் வந்து இங்கிலீஷில் கூடுதலாக அமையும் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் பார்க்கலாம். நீங்கள் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பாக எழுதியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதில் the medium of instruction of the LLB honors degree program will be Sinhala, Tamil or English இருக்கலாம். However, instruction in English will be incrementally increased level wise. அப்போ லெவல் 3ல ஜாயின் பண்ணுற ஒரு ஆளுக்கு கூடுதலாக தமிழை வச்சுக்கொண்டே போகலாம். ஆனால் லெவல் 4, லெவல் 5, லெவல் 6 ஆகிற நேரம் கூடுதலாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாடியூல்ஸ் கூடுதலாக இங்கிலீஷ் மீடியத்தில் தான் கூடுதலாக இருக்கும். இப்போ அதுக்குரிய ஷார்ட்கட்டும் நம்மளோட எங்களோட அட்மின் சொன்னது போல ஷார்ட்கட்டும் இருக்குது எங்கள்கிட்ட. ஏன்னா நாங்கள் இந்த செலெக்ஷன் டெஸ்ட்டுக்கு மட்டும் வழிகாட்டி விட்டு நோக்கம் இல்லை. நாங்கள் தொடர்ந்தேச்சியாக இந்த எல்எல்பி டிகிரியினுடைய கண்டென்ட்ஸை நாங்கள் படிப்புக்கிற, அதாவது எக்ஸாம் ஓரியன்டாக படிப்பிக்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு இருக்குது. நான் பர்சனலி ஆல்ரெடி ஆல் சிலபஸில் இருந்த அவ்வளோ உங்களுக்கு சில நேரம் தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. ஆல் சிலபஸில் எல்லா சப்ஜெக்டும் நான் பர்சனலி படிப்பிச்சேன். நான் படிப்பிச்சதில் கிளாஸ் அடித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. செகண்ட் லோவர் செகண்ட் அப்பர் வரைக்கும் போனாக்கள் இருக்கிறாங்க. ஆகவே அந்த ஒரு கைடன்ஸும் எங்களுக்கு தொடர்ச்சியாக செய்கிறதுடைய வாய்ப்பு இருக்குது என்றதையும் முன்கூட்டி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்னது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் மாதிரி இது கஷ்டம் அண்ட் அப்படி யோசிக்க தேவையில்லை. நாங்கள் இருக்கிறோம், we will be there for you. அந்த ஒரு விஷயம் இருக்குது. அடுத்த விஷயம் எஸ், இந்த கோர்ஸ் கண்டென்ட் தொடர்பாக கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். இதை பாருங்க, இதில் வந்து உங்களுக்கு லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6 இப்படி தான் அதை கால் பண்ணுவாங்க. இதான் அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டிக்குரிய அந்த லாங்குவேஜ். அதுலேயும் நாங்கள் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிக்கொள்ளணும். லெவல் 3 என்றது ஃபர்ஸ்ட் இயர்.
அதுல இருந்து அங்கே ஃபைனல் இயர் வரைக்கும் வரும் 4 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம். இதில் நீங்க பார்க்கலாம் கோர்சஸை பொறுத்த மட்டும் கம்பல்சரி, எலெக்டிவ், கண்டினியூவிங் எஜுகேஷன் என்ற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கம்பல்சரி கோர்ஸ் கிரெடிட்ஸ் வந்து 30 கிரெடிட்ஸ் காணப்படுது. 30 கிரெடிட்ஸ் என்ற நேரம் இதில் பார்க்கலாம். இதில் எல்லாமே வந்து கம்பல்சரி கோர்சஸ். முதலாவது வந்து லீகல் சிஸ்டம் அண்ட் லீகல் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா. லீகல் ஹிஸ்டரி பார்க்குற நேரம் எப்படி இது இவால்வ் ஆகி வந்திருக்குது, இந்த லீகல் சிஸ்டம் ஸ்ரீலங்கா லீகல் சிஸ்டம்ன்றது ஒரு மிக்ஸ் சிஸ்டம்னு சொல்ற நேரம் இங்க இந்த பண்டைய மன்னராட்சி முறையிலிருந்து வந்த அந்த விஷயத்தை நாங்கள் இதில் பார்ப்போம். அதே போல முக்கியமாக இந்த ஆங்கிலேயருடைய செல்வாக்கும் அதே போல டச் பீப்புளுடைய செல்வாக்கும், இப்போ ரோமன் டச் லோ அதே போல இங்கிலீஷ் லோ, இது ரெண்டும் எப்படி எங்களுடைய உள்நாட்டுடைய சட்டத்துக்குள்ள செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. அப்ப கொமன் லோன்ற ஒரு விஷயம் கதப்போம். கொமன் லோன்றது வந்து பொது சட்டம், பொதுவான சட்டம். பொதுவான சட்டம்ன்றது என்ன? எங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் எங்களுக்கு பார்லிமெண்ட் இருக்குது. பார்லிமெண்ட் மூலமாக நியதி சட்டங்கள் வரும். எங்களுக்கு கோர்ட்ஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்குது, எப்பிலேட் கோர்ட்ஸ் இருக்குது. அப்ப கோர்ட்ஸ் மூலமாக சட்டங்களுக்குரிய இன்டர்பிரிட்டேஷன் வரும். இவையெல்லாம் வந்து மெயின் சோர்சஸ் ஆஃப் லோவாக இருக்கும். அவ்வாறு இருக்கிற நேரம் இந்த இந்த விடயங்களை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கிறதா என்றால், ஒரு வெக்யூம் இருக்கிறதாக இருந்தால் அந்த வெக்யூமை ஃபில் பண்ணக்கூடிய ஏஆர் எது அல்லது அந்த இடைவெளியை நிரப்புகின்ற குறை நிரப்பி சட்டம் எது என்பதுதான் கொமன் லோ என்ற விஷயம். அப்ப அந்த சில ஏரியாவில் ரோமன் டச் லோ வரும், சில ஏரியாவில் இங்கிலீஷ் லோ வரும் என்ற விஷயங்களை எல்லாம் இந்த இதுக்குள்ள நாங்கள் ஆழமாக படிப்போம். அதே போல லீகல் மெத்தட் நாங்க சொல்ற நேரம் வந்து லீகல் மெத்தட் சொல்ற நேரம் சோர்சஸ் ஆஃப் லோ மிக பிரதானமாக அங்க நாங்கள் பார்ப்போம். எது சட்டத்தினுடைய தோற்றுவாய், எது சட்டமாக அமையும் என்ற விஷயம். அப்ப நான் முதல் சொன்னது போல இந்த ஸ்டாட்யூட் என்பது ஒரு சோர்ஸ் ஆஃப் லோ. அதே போல ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன், கேஸ் லோ அல்லது கேஸ் லோ என்ற விஷயம், இந்த விடயம் ஒரு சட்ட இதா இருக்கும். அதே போல லீகல் ரைட்டிங்ஸ், இந்த மாதிரியான சட்டத்தினுடைய தோற்றுவாய்கள் தொடர்பாக நாங்கள் அதில் பார்ப்போம். அதே போல ரோமன் லோவை பொறுத்த மட்டும் ரோமன் லோன்றது உலகத்துல வந்து சட்டம் ஒன்று ஒரு ஒரு வடிவத்தை பெறுவதற்கான ஒரு அடிப்படையாக அமைந்தது ரோமன் லோ. அவை ரோமன் லோவிலே இருந்த விடயங்கள் என்ன? இப்ப இன்றைக்கு கூட ரோமன் லோவினுடைய அந்த நவீன வடிவங்களை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒன்று டிரெக்டாக ரோமன் டச் லோவினுடைய ஒரு ஒரிஜினாக ரோமன் லோ இருந்தது. அதே போல பொதுவாகவே சட்டத்தினுடைய ஒரு அடிப்படை ஃபோமாக, ஒரு ஸ்கெலிட்டோனாக அது இருந்தது என்ற வகையில பொருட்கள் தொடர்பான சட்டம், ஆட்கள் தொடர்பான சட்டம் என்று திருமணம், அதே போல இந்த மகவேற்பு, இதிலிருந்து ஒரு பொருளை எவ்வாறு உடைமை கொள்ளல் என்ற விஷயத்திலிருந்து அந்த ரோமன் லோ என்றது ஸ்டார்ட் பண்ணது. அப்போ அது தொடர்பாக நான் டீட்டெயிலாக போகல, உங்களுக்கும் சில நேரம் போரிங் இருக்கும். இந்த என்ன நாங்க படிக்க போறோம்ன்ற ஒரு ஐடியா இருக்குமென்னு சொன்னால் அதுல ஒன்று இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த லைன்ல திங்க் பண்ற ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். சில நேரம் கண்டென்ட் தெரியாத ஒரு ஆளுக்கு ஐயோ இது தேவையில்லை, நான் வேறொரு கோர்ஸை செலக்ட் பண்ணணுன்ற ஐடியா வரும். ரெண்டும் நல்ல தானே. அப்ப அந்த வகையில தான் நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போறேன். அதே போல கான்ஸ்டிடியூஷன் லோ, அரசியலமைப்பு தொடர்பான சட்டம். அரசியலமைப்பு தொடர்பான சட்டத்தை வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. லெவல் 3ல, அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பார்ட், செகண்ட் இயர்ல ஒரு பார்ட். ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் லோவை பொறுத்த மட்டும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் தொடர்பான ஒரு அறிமுகமாக அது காணப்படும். இப்ப அது ஜனாதிபதியுடைய அதிகாரங்கள், பாராளுமன்றம், கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில், 13th அமெண்ட்மெண்ட், இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக அதில் காணப்படும். சில நேரம் அரசியல் ஏலெவலுக்கு படிச்சாக்களுக்கு அந்த விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது எசென்ஷியல் இல்லை. கட்டாயம் அரசியல் படிச்ச ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச ஒரு ஆளால தான் இதை படிக்கலாமண்டோ அல்லது அதை படிச்ச ஒரு ஆளால தான் ஒரு நல்ல மார்க்ஸ் இதில் ஏர்ன் பண்ணலாமண்டோ அப்படி ஒரு ஐடியா ஒன்று இல்லை. யாரும் ஃப்ரெஷ்ஷாக வாரால் இதை படிக்கலாம். கான்ஸ்டிடியூஷன் லோ, அதே போல இக்யூட்டி அண்ட் ட்ரஸ்ட் லோ, ஒப்புரவு நம்பிக்கை தொடர்பான விஷயம். இதுவும் நாங்கள் டீட்டெயிலாக கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும்.
இக்யூட்டி என்றது வந்து ஒப்புரவு என்றது என்னன்னு சொன்னால் லோ, சட்ட நீதிமன்றங்கள். இப்ப உங்களுக்கு சுருக்கமா ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தால், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பொறுத்த மட்டும் அடிப்படை உரிமைகள் தொடர்பான நியாயாதிக்கம் சுப்ரீம் கோர்ட்டு காணப்படுது. அந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பான ஒரு நிவாரணம் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும், ரெமெடி எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்ற நேரம் ஜஸ்ட் அண்ட் இக்யூட்டபிள் ரெமெடி என்று சொல்லப்படுகிறது. ஜஸ்ட் அண்ட் இக்யூட்டபிள் ரெமெடி, ஜஸ்ட் என்றது நீதியும் ஒப்புரவுமான ஒரு நிவாரணம். அதே போல லேபர் ட்ரைபியூனல், தொழில் நியாய சபையிலே வழங்கப்படுகின்ற ஒரு தொழிலாளிக்குரிய ஒரு ஒரு அநீதம் தொடர்பான ஒரு நிவாரணம் தொடர்பில் வார நேரமும் ஜஸ்ட் அண்ட் இக்யூட்டபிள் ரெமெடி, ஒரு நீதியும் ஒப்புரவுமான தீர்மானமாக அது இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு வந்து ஒரு அப்பர் சீலிங்கோ ஒரு லோவர் சீலிங்கோ அதுல காணப்படாது. அதை இதை விட கீழே போக இயலாது, இதை விட மேல வழங்க இயலாத ஒரு நிவாரணம் என்று சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மேல் எல்லை கீழ் எல்லை என்பது காணப்படாத நிலைமைக்கு ஏற்ப நீதியை அடைய செய்யக்கூடிய ஒரு நிவாரணமாக அது அமைய வேண்டும் என்றதான் அந்த ஒப்புரவு என்ற விஷயம், அந்த சொல் மூலம் நான்ற விஷயம். இக்யூட்டி என்றது ஒப்புரவு. அப்ப அதுதான் சுப்ரீம் கோர்ட்லயும் ஃபண்டமெண்டல் ரைட் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயம். அதே போல அந்த ஒப்புரவு என்பது எவ்வாறு வளர்ந்து வந்தது, அந்த கன்செப்ட் வந்து எவ்வாறு வளர்ந்து வந்தது என்றது ஆங்கில சட்டத்தை அடியொற்றியதாக அந்த விடயம் கதைக்கப்படும். அப்ப சட்ட நீதிமன்றங்கள், இந்த சட்ட நீதிமன்றம் என்பதுன்னு சொன்னால் லோக்குரிய ஒரு ரெமெடி பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது இவ்வளவு வரைக்கும் போகலாம் சொல்லி, உதாரணமாக ஒரு 1 மில்லியன் வரைக்கும் நிவாரணம் ஒரு கம்பன்சேஷன் கொடுக்கலாம் என்றிருந்தால், உதாரணமாக டேவா ஆக்டை பொறுத்தமட்டு டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஒர்க்மென் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் லோவில் நீங்க படிப்பீங்க அல்லது லேபர் லோவில் படிப்பீங்க. ஒரு தொழிலாளிய பணி நீக்கம் செய்வது தொடர்பான ஒரு சட்டம். அதுல வந்து கம்பன்சேஷன் ஃபார்முலா இருக்குது, ஒரு நட்டையீடு தொடர்பான ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுல மேக்சிமம் இவ்வளவுதான் இருக்கு. அப்ப அதை தாண்டி ஒரு நிவாரணத்தை வழங்க முடியாது. ஆனால் இந்த ஜஸ்ட் அண்ட் எக்யூட்டபிள் ரெமெடி என்று இருக்கிற இடத்துல அப்படி ஒரு மேலெல்லி ஒன்று காணப்பட மாட்டாது. சரி, நாங்க அதை கண்டென்ட் பிறகு நாங்க என்ட்ரன்ஸ் தாண்டிட்டு நாங்க டீட்டெயிலாக படிப்போம். ஓகே. அதே போல ட்ரஸ்ட் லோ என்றது நம்பிக்கை தொடர்பான சட்டம். நம்பிக்கை என்றது ஒரு நபர், அதுல 3 பேர் சம்பந்தப்படுவாங்க. ஃபீ ஓஃபர், ஃபீ அது ட்ரஸ்ட் என்ற ஒரு விஷயம், அல்லது ட்ரஸ்டர், ட்ரஸ்டி, ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ற விஷயம். ஒரு நம்பிக்கை ஆக்குனர், நம்பிக்கையாளர், பெனிஃபிஷியரி என்ற 3 பேர் அதுல சம்பந்தப்படுவாங்க. அதாவது நம்பிக்கைன்னு சொன்னால், இப்ப இன்னாருடைய நலனுக்காக இந்த பொருளை நீங்க வச்சிருங்க என்று சொன்னால், ஏ பியுடைய நலனுக்காக இந்த பொருளை நீங்க வச்சிருந்து கொடுக்கணும் சி கிட்ட கொடுக்குற நேரம், ஏ இல்லாத காலத்திலையும் அவர் பி என்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். சிட நலனுக்காக அதை நம்பிக்கையில வச்சிருக்க. அப்ப லீகல் ஓனராக யார் இருப்பார்? இந்த பி என்றவர் இருப்பார். ஆனால் சி என்றவர் தான் அல்டிமேட் பெனிஃபிஷியரி என்ற அந்த விஷயம். அப்ப அந்த மாதிரியான நம்பிக்கைக்கு கொடுத்தல் என்ற விஷயம் அப்படி விளங்கி கொண்டா போதுமானது. அந்த விடயம் காணப்படுது. அப்ப அது ஒரு பகுதி நாங்கள் இதில் படிப்போம். அதே போல இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், எவ்வாறு பொருள் கோடல் செய்வது. இன்டர்பிரிட்டேஷன் என்றது பொருள் கோடல், ஒரு சொல்லுடைய அர்த்தம் என்ன, அது தொடர்பான விதிகள் என்ன என்ற விஷயம். அப்ப இது தொடர்பான நிறைய இதில் காணப்படுது. கோல்டன் ரூல், லிட்டரல் ரூல், மிஸ்சீஃப் ரூல் என்று இவ்வாறு எப்படி இந்த இன்டர்பிரிட்டேஷனை என்ற சட்டத்தில் வரக்கூடிய ஒரு சொல், சில நேரம் அந்த சொல்லை வச்சுக்கொண்டு டெக்னிக்கலி நாங்கள் ஆர்கியூ பண்ணலாம். டெக்னிக்கலி ஆர்கியூ பண்ற நேரம் சட்டத்தினுடைய பர்பஸையே டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு புதிய மீனிங் ஒன்று வரலாம். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் என்றது எவ்வாறு நடைபெறும் என்ற தொடர்பான விதிகள், அது தொடர்பான வழக்கு உதாரணங்கள், அதில் உள்ள இன்டர்பிரிட்டேஷன், இது தொடர்பாக நாங்கள் படிப்போம். அப்ப இதுகள் தான் வந்து லெவல் 3ல படிக்கிற பகுதிகள். அடுத்து கொஞ்சம் வேகமா போறேன்னா, லெவல் 4ல உங்களுக்கு கம்பல்சரி கோர்ஸ் இதுன்னு தெரியும். அதே போல இந்த இதுல பாருங்க வந்து நன் ஜிபிஏ கோர்ஸ் 3 ஆர்ட் ஆஃப் அட்வொகேசி என்றது வந்து அது கண்டினியூங் எஜுகேஷனாக தொடர்ந்து செமினார் போட்டு கொண்டிருப்பாங்க. அது வந்து ஒரு ஜிபிஏ கேரி பண்ற ஒரு கோர்ஸ் அல்ல. அது வந்து அது உங்களுக்கு ஒரு
கட்டாயம் பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணாம போக இயலாது. அது தொடர்பான சில விஷயங்கள் இருக்கும். ஆனா கம்பல்சரி கோர்ஸ்ல நாங்க கூடுதலாக அவதானம் செலுத்த வேணும். இதுல பாருங்க, கம்பல்சரி கோர்ஸ்ல வந்து சி அண்ட் குறியீடு செய்யப்பட்டிருக்கிறதெல்லாம் கம்பல்சரி கோர்சஸ். லோ ஆஃப் கண்ட்ராக்ட், ஒப்பந்த சட்டம். ஒப்பந்தம்ன்றது அப்ப ஒரு சமுதாய ரீதியாக இடம்பெறக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடக்கக்கூடிய எக்ரிமெண்ட்ஸ் ஒப்பந்தம் என்று சொல்றதா. உதாரணமாக, நாளைக்கு மார்னிங் நாங்க பீச்ல ஒரு வாக் ஒன்று போவோம் அல்லது ஒரு ஜாகிங் ஒன்று போவோம்னு சொல்லி நீங்க நண்பரோட ப்ரொமிஸ் பண்ணிட்டு வாரீங்க. அடுத்த நாள் காலையில உங்களுக்கு போற ஐடியா இல்லை, கொஞ்சம் எளிமை பார்த்தால் கூதலா இருக்குது, கொஞ்சம் கஷ்டம், சோம்பலா இருக்குது. அப்ப நீங்க போகாம விட்டுறீங்க. இப்ப நீங்க அவரோட வாக்கிங் போகலன்றதுக்காக அவர் ஒரு வழக்கு தொடர்ந்து ஒரு நிவாரணம் பெற முடியுமா அவங்களுக்கு எதிராக என்று நாங்க பாக்குற நேரம் அந்த எக்ரிமெண்ட் வந்து ஒரு சோசியல் எக்ரிமெண்ட் சொல்லும். வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடைபெறக்கூடிய எக்ரிமெண்ட். அப்ப ஒரு என்ஃபோர்சியபிள் எக்ரிமெண்டாக காணப்படுவது தான் கண்ட்ராக்ட் சொல்லும். என்ஃபோர்சியபிள் எக்ரிமெண்ட் நான் சொல்ற விஷயம் என்றால், நான் முதல் சொன்னேன், அந்த குறிப்பிட்ட சீரியஸ் ப்ராமிஸ் பிரேக் பண்ற நேரம் அது தொடர்பாக ஒரு ரெமடிய சட்ட நீதிமன்றத்தினுடைய ஒரு துணை கொண்டு பெற முடியுமாக இருந்தால் அப்படியான ஒரு பண்பு கொண்ட எக்ரிமெண்ட்ஸ் நாங்க சொல்லுவோம் கண்ட்ராக்ட், ஒப்பந்தம். அப்ப இந்த ஒப்பந்தம் எவ்வாறு உருவாகும், இந்த ஒப்பந்தத்தினுடைய ஒப்பந்தத்திலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள், இரண்டு தரப்பினரும் வெவ்வேறு விடயங்களை விடய பொருளாக நினைத்து கொண்டு ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டால் அந்த ஒப்பந்தம் செல்லுமா. அடுத்தது டியூரஸ், ஒருவருடைய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பலப்பிரயோகம் அல்லது ஒரு வலுப்பிரயோகத்தை பயன்படுத்தி ஒருவரை பயம் காட்டி ஒரு ஒப்பந்தத்தில் நுழைய செய்தால் அந்த ஒப்பந்தத்தினுடைய நிலைமை என்ன. அதே போல ரெப்ரசன்டேஷன்ஸ், ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே நுழைய செய்வதற்காக ஒருவரை பலவிதமாக தூண்டுதல். உதாரணமாக இப்ப ஃபேஸ்புக் திறந்தாலே கார் விளம்பரம், வாகன விளம்பரம் பார்க்கலாம். 2008 ரெஜிஸ்டர் பண்ண ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண காரும் மின்ட் கண்டிஷன், ஷோரூம் கண்டிஷன் என்று போடுவாங்க. சரி, அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஃப்ரீ என்று இருக்கும். அதே போல கிலோமீட்டரை பார்த்தால் குறைய கிலோமீட்டர் இருக்கும். அப்ப லாஜிக்கலி எப்படி அது காரை வாங்கி வீட்டு தான் வச்சிருக்கோம். ஸோ உண்மையிலே அந்த ஒப்பந்தத்தில் நுழைவதற்கு தூண்டிய ஒரு சீரியஸான ப்ராமிசஸ், ரெப்ரசன்டேஷன்ஸ் அங்கு இருந்திருந்தால் அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்பாக சட்ட நிலைப்பாடு என்ன, இவ்வாறு ஒப்பந்த உருவாக்கம் அதனை பாதிக்கக்கூடிய காரணிகள் தொடர்பாக கண்ட்ராக்ட்லே கூடுதலாக கதைப்போம். அதே போல கிரிமினலோ அது தொடர்பாக அறிமுகம் உங்களுக்கு இருக்கும். குற்றவியல் தொடர்பான சட்டம் பெரும்பாலும் பிராக்டிஷனர்ஸ் வந்து குற்றவியல் தொடர்பான பிராக்டிஷனர்ஸாக காணப்படுவாங்க. அதே போல ஃபெமிலி லோ, ஃபெமிலி லோன்னு பார்க்குற நேரம் குடும்ப சட்டம், குடும்ப சட்டம் என்ற ஃபெமிலி யூனிட் ஆரம்பிப்பதிலிருந்து அந்த சட்டம் காணப்படும். ஒரு விவாகம் எவ்வாறு இடம்பெறும், விவாகரத்து எவ்வாறு இடம்பெறும், விவாகம் ஒன்று செல்லுபடியற்றதாக மாறுதல், நல்லிட்டி ஆஃப் மேரேஜ், செல்லுபடியற்றதாக மாறுதல் என்பது எவ்வாறு. அதே போல இந்த திருமணத்துக்கு பின்னர் பெறக்கூடிய அந்த ஆஃப் ஸ்பிரிங்ஸ், பிள்ளைகள் தொடர்பான அவர்களுடைய லெஜிட்டிமசி தொடர்பான நிலைப்பாடு இவ்வாறு. அதே போல மகவேற்பு, அதே போல மெயின்டெனன்ஸ், எஃப்சிகே வழக்குகள் வந்து மெயின்டெனன்ஸ் தொடர்பான, அந்த மெயின்டெனன்ஸ் தொடர்பான விஷயங்கள், இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இதுக்குள்ள படிக்கும். அதே போல கான்ஸ்டிடியூஷன் லா 2, நிலவே சொன்னது போல கான்ஸ்டிடியூஷன் லா 2 என்பது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான வழக்குகளை அல்லது அது தொடர்பான ஏரியாவாக அது இருக்கும். அதுல வந்து சித்திரவதைக்கு எதிரான சுதந்திரத்திலிருந்து, சமத்துவம் தொடர்பான சுதந்திரத்திலிருந்து நிறைய விடயங்கள் அதிலே காணப்படும். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பது இங்கே கூடுதலான ஃபோக்கஸாக காணப்படும். அதே போல லேண்ட் லோ தொடர்பாக உங்களுக்கு அறிமுகம் இருக்கும். காணி ஒன்று எவ்வாறு சொந்தத்தை அடைவது, காணியினுடைய சொந்தத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன. அதே போல பிரெஸ்கிரிப்ஷன் என்ற விடயம், ஒருவருடைய காணியை இன்னும் ஒருவர் உட் டாமினஸ், அவர் தன்னுடையது போல ஒரு 10 years ஆட்சி செய்திருந்தால் அந்த காணி அவருக்கு உரித்தாக மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுது சட்டத்திலே. அது தொடர்பான விஷயங்கள். அதே போல காணியினுடைய உரித்து பதிவு, அதே போல உறுதி எழுதல் மூலமாக காணி கைமாற்றம் செய்யப்படுறது வந்து லேண்ட் தொடர்பான டாக்குமெண்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர்டினன்ஸ். அப்ப அந்த விடயம்
தொடர்பாக இவ்வாறு பல விடயங்கள் காணி தொடர்பான ஆதனம் தொடர்பான விடயங்களாக அவை காணப்படும். அடுத்தது லெவல் 5க்கு வந்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் இயர் இதுல பப்ளிக் இன்டர்நேஷனல் லோ என்ற ஒரு பகுதியை நாங்கள் கற்போம். பப்ளிக் இன்டர்நேஷனல் லோ என்றது அப்ப எங்களுக்கு தெரியும் பப்ளிக் இன்டர்நேஷனல் லோ ஒன்று இருந்தால் கட்டாயம் என்னது பிரைவேட் இன்டர்நேஷனல் லோ ஒன்றும் இருக்கத்தானே வேணும். பப்ளிக் அந்த எஜெக்டிவ் அதை சொல்லுது. அவை பிரைவேட் இன்டர்நேஷனல் லோ என்றால் என்ன, பப்ளிக் இன்டர்நேஷனல் லோ என்றால் என்ன என்ற அந்த டிஃபரன்ஸை நாங்கள் இதில் படிப்போம். பப்ளிக் இன்டர்நேஷனல் லோ என்பது நாடுகள் அதே போல இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இவையுடைய ஸ்டேட்டஸ் சமூக சர்வதேச அரங்கிலே அவைக்குள்ள விடுபாட்டுரிமைகள் இம்யூனிட்டிஸ், அதே போல ராஜதந்திரிகள் தொடர்பான அவர்களுடைய விடுபாட்டுரிமைகள், அதே போல இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன் தொடர்பான விடயங்கள் அதுக்குள்ள கூடுதலாக கற்கக்கூடியதாக இருக்கும். அதே போல அடுத்த பகுதி என்வாயன்மெண்டல் லோ, அதுவும் ஒரு கம்பல்சரி கோர்ஸ். என்வாயன்மெண்டல் லோ என்று பார்க்குற நேரம் அதில் ஃபாரஸ்ட் தொடர்பான வைல்ட் லைஃப் தொடர்பான விஷயம் இருக்கிறது. அதே போல நியூசென்ஸ் பப்ளிக் நியூசென்ஸ் தொடர்பான பொது தொல்லை தொடர்பான விடயங்கள். அதே போல ஒரு மிக குறிப்பாக என்வாயன்மெண்டல் டிகிரடேஷன் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் ஒன்று நடைபெறுகிற நேரம் அது தொடர்பாக எவ்வாறு நிவாரணம் பெறுதல் என்ற ஒரு விஷயம் அதுக்குள்ள டீட்டெயிலாக போய்கொண்டிருக்கு. அடுத்த ரிசர்ச் மெத்தடாலஜி, அதை பத்தி நான் கதைக்கு தேவையில்லை, உங்களுக்கு அது தொடர்பான ஐடியா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லோ பார்க்குற நேரம் அதுல அட்மினிஸ்ட்ரேஷன் என்று நாங்க சொல்றது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அரச நிர்வாகம். இந்த நிர்வாக துறையினரால் வரக்கூடிய அதிகார துஷ்பிரயோகங்கள் அல்லது அதுல மிக முக்கியமாக நாங்க பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் அல்ட்ரா வைரீஸ் என்ற விஷயம். அல்ட்ரா வைரீஸ் என்றால் அவங்க தங்களுடைய அதிகாரத்தை வரம்பை மீறி அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். ஏ பி என்ற இரண்டு வேலைகளை செய்வதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டால் சி என்ற ஒரு அதிகாரத்தையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறது. அப்ப அந்த டைம்ல அதுக்கான காவல் அரண் எது, அதுக்கான அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் எது என்று நாங்க பாக்குற நேரம் சட்டம். சட்ட உதவி அங்க இல்லை என்றால், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லோ ஒன்று அங்க இல்லை என்று சொன்னால், ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன், ஒரு நிர்வாக செயற்பாட்டினுடைய நீதிமுறை மீளாய்வு, அதை நீதிமன்றத்தில் கேள்விக்குட்படுத்திய தொடர்பான ஒரு நிவாரணம் பெற ஒரு நிலைமை இல்லை என்று சொன்னால் ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை எந்த வகையிலையும் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு வந்துவிடும். ஆகவே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லோ தான் இந்த அரச அல்லது பொது நிர்வாகத்தினால் வரக்கூடிய அதிகார துஷ்பிரயோகங்கள் இவற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரணாக செயல்படுகின்றதாவே அது தொடர்பான விடயத்தையும் இதுல நாங்கள் கற்போம். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடி பொதுவாக ரிட் ரெமெடியாக எழுத்தாணை நியாயாதிக்கத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ரெமெடியாக அதில் காணப்படும். அதே போல ஹியூமன் ரைட்ஸ் லோ ஒரு விஷயம் காணப்படுது. இது முதல் ஓல்டு சிலபஸ்ல ஹியூமன் ரைட்ஸ் லோ அல்லது கமர்ஷியல் லோ ரெண்டில் ஒன்றை சூஸ் பண்ணலாம் அண்டு அது ஆப்ஷனலாக இருந்துச்சு. ரெண்டில் ஒன்று அதை செலக்டிவாக எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் புதிய சிலபஸ்ல அதை ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் எல்லாருமே கம்பல்சரியாக படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக மாற்றப்பட்டிருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் என்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்றது ஒரு விடயம், ஹியூமன் ரைட்ஸ் என்றது ஒரு விடயம். ஹியூமன் ரைட்ஸ் என்றது சர்வதேச பிரகடனங்கள் மூலமாக உலகளாவிய ரீதியில மனித உரிமைகளாக பிரகடனம் செய்யப்பட்ட விடயங்கள், அவையெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ். அவையெல்லாம் மனித உரிமைகள். மனித உரிமைகள்ல எவையெல்லாம் அரசியலமைப்புக்குள்ள கொண்டு வந்து இதெல்லாம் உங்களுக்கு உரிமை என்று சொல்லப்பட்டுச்சோ அது மாத்திரம்தான் அடிப்படை உரிமை. டெக்னிக்கலி நாங்க பாக்குற நேரம் ரைட் டு லைஃப் என்றது, வாழ்வதற்கான உரிமை என்பது நாட் லிட்டரலி எக்ஸ்பிரஸ்லி enumerated in our constitution. எங்களோட கான்ஸ்டிடியூஷன்ல வெளிப்படையாக ரைட் டு லைஃப் என்பது வாழ்வதற்கான உரிமை என்பது எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஆனா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் மூலமாக அது அதுக்குள்ள இருக்குது, இம்ப்ளைடாக உட்கடையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீதி தீர்ப்புகள் காணப்படுது. ஆனா வெளிப்படையாக எந்த ஒரு பொறுப்புரையிலையும் வாழ்வதற்கான உரிமை என்ற ஒரு விஷயம் சொல்லப்படவில்லை. இது ஒரு உதாரணம். ஆனா வாழ்வதற்கான உரிமை என்றது ஒரு ஹியூமன் ரைட்டா பார்த்தால் எஸ்,
அது எக்ஸ்பிரஸ்லி ஹியூமன் ரைட். பல்வேறு சர்வதேச சமவாயங்கள் பிரகடனங்கள்ல அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. இது தொடர்பாக நிறைய விடயங்கள் ஹியூமன் ரைட்ஸாக இருக்குது. அப்ப ஹியூமன் ரைட்ஸ்ன்றது பரந்த இல்லை. அப்ப அது தொடர்பாக கேட்க வேண்டிய ஒரு தேவையும் காணப்படுது. இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லோ, அப்ப இதுக்கும் ஹியூமன் ரைட்ஸுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லோன்றது அது யுத்த நிலைமைகள், சமாதான விடயங்கள் தொடர்பான ஒரு விடயமாக, சட்டமாக காணப்படுது. அது நாடுகளுக்கு இடையிலான ஒரு விஷயமாக அது காணப்படும். டென்ஸ் சிச்சுவேஷன் வார நேரம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயம். அதே போல இன்டர்நேஷனல் லோ ஆஃப் த சி, அதுவும் ஒரு இலெக்டிவ் கோர்ஸ். இது இலெக்டிவ் கோர்ஸ். இதுகள் இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். சி என்று தவிர மற்றதுகள் இலெக்டிவ் கோர்ஸ். ஹியூமனிடேரியன் லோ, இன்டர்நேஷனல் லோ ஆஃப் த சி, கடல் தொடர்பான சட்டம், அது உண்மையிலே பப்ளிக் இன்டர்நேஷனல் லோவோட ஒரு பார்ட், அது தனியாக கொண்டு வந்திருக்கு. அதே போல ரிஃப்யூஜி லோ, அகதிகள் தொடர்பான சட்டம், ஹெல்த் லோ, இது இலெக்டிவ் கோர்சஸ். இதுல ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணலாம் என்ற ஒரு விஷயம் தந்திருக்கிறாங்க. அதே போல ஃபைனல் இயர்லயும் சில கோர்சஸ் கம்பல்சரி கோர்சஸாக காணப்படுது. பாருங்க, முதலாவது ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்பது சட்டவியல் என்று நாங்கள் சொல்றோம். அதை சுருக்கமாக உண்மையிலே விளக்க முடியாது. சட்டம் என்பது எது, சட்டம் எதனை செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பான ஒரு பெரிய ஒரு பிலோசபிக்கல் ஒரு டிஸ்கோர்ஸ் தான் இந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்ற பகுதி. அப்ப அதில் நேச்சுரல் லா தியரி என்று இருக்குது. அதே போல பென்தம் போன்றாக்களுடைய தியரிகள் காணப்படுது. யூட்டிலிட்டேரியன் தியரி காணப்படுகின்றது. இவ்வாறு பல விடயங்கள் அதிலே காணப்படுகின்றது. பாசிட்டிவ் லோ, பாசிட்டிவிசம், அதே போல அமெரிக்கன் ரியலிசம், ஸ்கேண்டினேவியன் ரியலிசம், இவ்வாறு பல பகுதிகள் அதில் காணப்பட. உண்மையிலே அது தொடர்பாக சில வழக்கு உதாரணங்களோட சேர்த்து அதை படிக்கணும். ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தத்துவம்னு சொன்னாலும், அப்ப இது என்னத்துக்கு எங்களுக்கு எல்எல்பிக்குள்ள ஏன் இதை நாங்க படிக்கிறோம்னு சொன்னால் அவ்வாறு அல்ல. அதை வழக்கு உதாரணங்களோட இந்த ஸ்டட்யூட்ஸோட சேர்த்து, அந்த ஸ்டட்யூட்ஸுக்கு பின்னால அதுக்குள்ள இருக்கிற அண்டர்பின்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், ஒவ்வொரு சட்டத்துக்கு பின்னாலே அந்த வழக்கு தீர்ப்புக்கு பின்னால இளையோடுகின்ற அந்த தத்துவம் என்ன என்றதை நாங்க அதுல காணக்கூடியதாக இருக்கும். இது ஒன்று அந்த இன்டர்பிரிட்டேஷனை விளங்கி கொள்றதுக்கும், இன்னும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வழங்கக்கூடிய ஒரு சீட்ல இருக்கிற நேரம் அதை செய்யறதுக்கும், அதே போல மிக முக்கியமாக இந்த லோ தொடர்பான ஒரு ரிசர்ச் பர்பஸுக்கும் இது மிக முக்கியமானது. ரிசர்ச் எழுதுற நேரம் கட்டாயமாக ஜூரிஸ்ப்ரூடன்ஸோட ரிலேட் பண்ணி தான் நாங்க அதை எழுதி காட்ட வேண்டி இருக்கும். ஸோ அந்த ஒரு பகுதி தான் அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்ற பகுதி. அதுவும் டீட்டெயிலாக கற்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் லோ ஆஃப் டீலிக்ட். லோ ஆஃப் டீலிக்ட் என்பது தீங்கியல் தொடர்பான சட்டம். தீங்கியல் என்றது என்றால் ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் இடையிலான பொது வாழ்வில் காணப்படக்கூடிய கடப்பாடுகள் தொடர்பான விடயத்தை இந்த லோ ஆஃப் டீலிக்ட் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். அது உண்மையிலே இப்ப சட்டத்தின் செயற்பாடு மூலமாக பை ஆபரேஷன் ஆஃப் லோ எழக்கூடிய ஒப்ளிகேஷன்ஸ், அது தொடர்பான கடமைகளை சொல்லக்கூடியதாக லோ ஆஃப் டீலிக்ட் ஆனது. இதுல உதாரணம் சொல்றதா இருந்தால் டிஃபமேஷன், அவதூறு என்றது என்ன நாங்க பார்த்தால், ஒரு ஆளுக்கு எதிராக ஒரு ஆள் அவதூறு சொல்லக்கூடாது என்றது என்னது கிரிமினல் ஒஃபென்ஸா? இல்லை, அது கிரிமினல் ஒஃபென்ஸ் இல்லை. அது ஒருவர் அவதூறாக அதை எண்பித்து, ஒரு லிபல்ல ஒரு அவதூறாக எண்பித்து அதன் மூலமாக நீதிமன்றத்தில் நிவாரணம் பெறக்கூடியதா இருக்கும். அந்த நிவாரணம் முழுவதும் அவருக்கு வரக்கூடிய பர்சனல் ரெமெடியாக கொடுப்படும். அப்ப அது சிவில் நேச்சர் கொண்ட ஒரு சிவில் வழக்கு ஒன்றாக அது காணப்படும். டிஃபமேஷன் என்றது அவதூறு வழக்கு. அப்ப அது லோ ஆஃப் டீலிக்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி எக்ஸிடென்ட்ல வரக்கூடிய, இப்ப எக்ஸிடென்ட் நடந்தால் உங்களுக்கு தெரியும், மோட்டார் டிராபிக் ஒஃபென்ஸாகவும் வரும். போலீஸ் வழக்கு ஒன்று போடுவாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. அதே நேரம் போலீஸ் வழக்கின் மூலமாக நாங்க ஒரு எக்ஸிடென்ட்ல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிவாரணம் ஒரு மிக குறைவான ஒரு நிவாரணமாக இருக்கு. ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு உட்பட்ட ஒரு நிவாரணமாக தான் அது காணப்படும். சில நேரம் அதுவும் தவிர்த்து கொண்டு போகக்கூடிய நிலைமைகள் காணப்படும். ஆனா உடனடியாக நாங்க என்ன செய்வோம், எக்ஸிடென்ட் நடந்ததிலிருந்து
குறிப்பிட்ட ஒரு 3 வருட காலத்துக்குள்ள நாங்க வந்து சிவில் வழக்கு சிவில் மாவட்ட நீதிமன்றத்தில் தொடர்ற நேரம் அதுல வந்து இந்த உழைப்பு நட்டம் லாஸ் ஆஃப் ஏர்னிங் தொடர்பாக நாங்க அதுல கேட்கக்கூடியதா இருக்கு. உதாரணமா ஒரு உழைக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு ஃபேமிலியினுடைய ஒரு பிரெட் வினராக இருந்த ஒரு தந்தை, அவர் மட்டும்தான் சோல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படி இருந்த ஒரு ஆள் ஒரு 50 வயதுல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அவர பக்கத்துல எந்த ஒரு பிழையும் இல்லை என்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் என்றால், இப்ப நாங்க அவருடைய அந்த உழைப்பு நட்டம் தொடர்பாக லாஸ் ஆஃப் ஏர்னிங் சோர்ஸ் ஆஃப் இன்கம் லாஸ் ஆகிருக்கிறது என்ற தொடர்பில் ஒரு பெரும் தொகையை நிவாரணமாக பெறக்கூடியதாக இருக்கும். அப்ப அது வந்து இந்த லோ ஆஃப் டீலிங் தொடர்பான அதுக்குள்ள வரக்கூடிய விஷயம். அதே போல கமர்ஷியல் லோன்ற அவங்களுக்கு தெரியும், வர்த்தகம் தொடர்பான சட்டம். வர்த்தகம் என்று வார நேரம் சேல் ஆஃப் குட்ஸ் ஆர்டினன்ஸ்ல ஆரம்பித்து பொருட்கள் வியாபாரம் தொடர்பாக ஆரம்பித்து கேரேஜ் ஆஃப் குட்ஸ் பை சி, இப்போ எல்சி ஓபன் பண்ணி வாகனத்தை வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர நேரம் இந்த கடல்ல வந்து அந்த கப்பல் ஒரு பெரிய ஒரு அனர்த்தத்துக்குள்ளாகிவிட்டால் இப்ப எப்படி அந்த ரெமெடியை பெற்றுக்கொள்றது, அப்ப அந்த ஒரு விஷயம். இந்த கமர்ஷியல் லோன்றது வந்து கமர்ஷியல் ஒன்னாக உங்களுக்கு எட்டர்னியட் லோவிலையும் வரும். அங்கேயும் அப்ப கமர்ஷியல் லோ எங்க படிக்கிற நேரம் அங்க அது இலகுவாக இருக்கும். முதல் வந்து ஒரு இலெக்டிவ் கோர்ஸாக அல்லது ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இருந்தேன் நான் முதல் சொன்னது போல. ஆனா இப்போ வந்து அது கம்பல்சரி சப்ஜெக்டாக மாத்திருக்காங்க, எல்லாருமே கட்டாயம் படிக்கணும். அப்ப கமர்ஷியல் லோவில் இந்த பொருட்கள் தொடர்பான சட்டம், அதே போல இன்சூரன்ஸ் தொடர்பான சட்டம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக், இதுகள் தொடர்பான சட்டம், இதெல்லாம் அதில் படிக்கக்கூடியதா இருக்கு. அடுத்ததாக லேபலோ. லேபலோன்னு சொல்ற நேரம் வந்து அது வந்து தொழில் சட்டம் நாங்க சொல்லுவோம். அப்ப தொழிலாளர் தொழில் தருணர் என்ற அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு விடுகிற போது அத்தொழில் தொடர்பாக ஒரு எம்ப்ளாயிக்கு இருக்கக்கூடிய அந்த அவ்வளவு சேஃப்டி மெக்கானிசம், அவ்வளவு நலன்கள் தொடர்பாகவும் இதில் நாங்கள் கற்கக்கூடியதாக இருக்கும். அது அந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டிலிருந்து, இபிஎஃப் ஆக்டிலிருந்து, இடிஎஃப்லிருந்து நிறைய விடயங்களை இதுக்குள்ள நாங்கள் ட்ரேட் யூனியன் வரைக்கும் நாங்கள் இதில் கற்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இலெக்டிவ் கோர்சஸ், அதுல டிசர்டேஷன் என்றது உங்களுக்கு கம்பல்சரி கம்போனண்டாக காணப்படும். அது 6 கிரெடிட்டுக்குள்ள ஒரு விஷயம் டிசர்டேஷன். அது தொடர்பாகவும் நாங்க கைட் பண்ணலாம். அடுத்தது இலெக்டிவ் கோர்சஸ். இலெக்டிவ் கோர்ஸ்ன்னு பார்க்குற நேரம் இதுல வந்து இது முதல் இல்லாத பகுதி இப்போது புதுசாக இணைத்திருக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி லோ, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி லோ என்று பார்க்குற நேரம் அதுல வந்து கம்ப்யூட்டர் கிரைம் தொடர்பான விடயங்கள், அதே போல பேமெண்ட் டிவைஸ், டிஜிட்டல் பேமெண்ட் தொடர்பான விடயங்கள், இதெல்லாம் வந்து அந்த அதுக்குள்ள வரக்கூடியதாக இருக்கும். அதே போல இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லோ என்றதும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் மாஸ்டர் எல்எல்எம்ல வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டாக இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லோவும் படித்தேன். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்றது ஒரு நபருடைய ஒரு இன்டெலெக்ட், அது தொடர்பாக காணப்படக்கூடிய பாதுகாப்புகள் என்ன என்ற விடயம், அதையும் தேவைப்படுற நேரம் அதையும் நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் லோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான, அதே போல இன்டர்நேஷனல் ட்ரேட் லோ, சர்வதேச வர்த்தகம் தொடர்பான விடயங்கள். இவைதான் இந்த கோர்ஸ் கண்டென்ட்ஸாக காணப்படும். உண்மையிலே ஒரு கம்ப்ரிஹென்சிவான ஒரு சிலபஸ். அதே போல இந்த மெத்தட் ஆஃப் அசஸ்மெண்ட்டும் வந்து வெரி கம்ப்ரிஹென்சிவ். இதில் நாங்கள் பார்த்தால் அசஸ்மெண்ட் தொடர்பான விடயங்களும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நீங்க அதில் தேடி பார்த்து கொள்ளுங்க. அசஸ்மெண்ட் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்குற நேரம் மிக முக்கியமாக இதில் முதலாவது விடயம் ஒரு கெட் எக்ஸாம்ஸ் நாங்கள் பார்க்குற நேரம் கெட் 1, கெட் 2, ஃபைனல், கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1, கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 2, அடுத்து ஃபைனல், 3 பகுதிகளாக இந்த எக்ஸாம் உங்களுக்கு காணப்படும். அதே போல சில சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து டிஎம்ஏ, டியூட்டர் மார்க் அசஸ்மெண்ட் அல்லது அசைன்மெண்ட் என்று தருவாங்க. அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், அது இந்த எக்ஸாம்ஸுக்கு மேலதிகமாக. அதே போல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் அவ்வப்போது தரப்படும்.
குறிப்பாக இந்த லேண்ட் லோ போன்ற இதுகளில் வந்து ப்ரெசன்டேஷன் லேண்ட் லோவில் ஒரு 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 சினாரியோ ஒன்று தந்து ஒரு ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸ் ஒன்று தந்து தரவு தொகுதி ஒன்று தந்து அதை வைத்து நீங்க இது தொடர்பில் இதில் பெறக்கூடிய சட்டங்கள் தொடர்பாக ஆராய்ஞ்சு ஒரு விளக்கம் தாங்கன்னு சொல்லி ஒரு ப்ரெசன்டேஷன் கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விடயங்கள் தான் இதில் காணப்படக்கூடிய விடயம். நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். அவை இப்போதைக்கு நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய பகுதி இந்த செலெக்ஷன் டெஸ்ட்டுக்குரிய பகுதி. அதை கூடுதலாக நீங்கள் தயார்படுத்தி கொண்டால் ஐக்யூ சென்டர் அதுக்கு வழிகாட்டுறதுக்கு இருக்கிறாங்க. அதில் ஐக்யூ, அதே போல் ஜென்ரல் நாலேஜ், அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ், அதுகளில் வந்து கூடுதலாக கவனம் செலுத்துகிற நேரம் உங்களுக்கு இந்த கம்ப்ரிஹென்சிவாக இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். எக்ஸாமை செலெக்ஷன் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது தொடர்ந்து உங்களுக்கு வழிகாட்டுறதுக்குன்னு சொல்லலாம் நாங்கள் இருக்கிறோம். அவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இருக்கிறீங்களா? என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி நாங்கள் கன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Sir, I have a doubt. சொல்லுங்க. ஹலோ சார், இந்த கோர்ஸ் கண்டென்ட்டை பொறுத்தவரையில் இது ஓப்பன் யூனிவர்சிட்டியை கன்சிடர் பண்ணும்போது இது எக்ஸ்டர்னல் ஒன் தானே சார்? இல்லை இல்லை இல்லை, எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் இல்லை. இந்த டிகிரி ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்டர்னல் டிகிரி ப்ரோக்ராம் இல்லை. இது வந்து இன்டர்னல், ஆனால் டிஸ்டன்ஸ் மோட் ஆஃப் எஜுகேஷன். ஓகே, இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, ஜெஃப்னா அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்சஸ் தானே சார்? என்னென்னா நான் எதுக்கு கேட்குறேன்டா, அந்த இது ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்கும்போது இப்போ எல்எல்எம் செய்யும் போது தான் இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கும் கொலம்போ யூனிவர்சிட்டிக்கும் அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும் தானே, அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கொள்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு ஆகிக்கிட்டோம். ஸ்காலர்ஷிப் நீங்கள் சொல்கிறது வந்து ஃபாரின் அப்படியா? யா, என்னடா இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அந்த எல்எல்பி படிக்கிறது அந்த ஸ்ரீலங்காவோடே அப்படியே அதுக்குள்ளே அப்படியான என்னடா நாங்கள் ஃபாரின் ஸ்காலர்ஷிப் நாங்கள் எடுக்கலாம், அது எல்எல்எம் செய்ய போகிறோம்டா. இப்போ ஃபாரினில் போய்த்து செய்யலாது. இப்போ கொலம்போவில் அதே சமயம் கொலம்போ ஜெஃப்னாவில் செய்கிறவங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கொள்ளலும். அப்படி ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்குதா சார்? ஒரு டிஃப்ரென்ஸாக சொல்கிற அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் சில நாடுகளில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. சில நாடுகளில் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து சில நாடுகளில் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி அண்ட் அந்த பார்க்குற நேரம் அவங்களோட கண்ட்ரீஸ்லேயும் இருக்கும் தானே ஓப்பன் யூனிவர்சிட்டி. அப்போ அந்த வகையில் அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி டிகிரியை சில நேரம் அவங்க கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அது ஒரு காமன் ஸ்டாண்டர்டாக நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லைண்டா, இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்றால் இப்போ கலம் யூனிவர்சிட்டிக்கோ அல்லது பேராதனிக்கோ அல்லது ஜெஃப்னா யூனிவர்சிட்டிக்கோ எல்எல்பி ப்ரோக்ராமுக்கு நாங்கள் போகிறோன்னா குறிப்பிட்ட அளவு செட் ஸ்கோர் ஏர்ன் பண்ணி போகணும் ஏ லெவலில். வேறொரு கேட்வே ஒன்று இல்லை. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டும் அதே மாதிரியான ஒரு பேரலான ஒரு குவாலிஃபிகேஷனை நாங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்குரிய ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டிൻ്റെ இந்த எல்எல்பி ப்ரோக்ராம். அண்ட் இதில் நான் உதாரணத்துக்கு சொன்னேன், இதில் எல்எல்பி கிராஜுவேட் ஒரு ஆள், ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்எல்பி கிராஜுவேட் ஒரு ஆள் கலம் யூனிவர்சிட்டியில் லெக்சராக வரார். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. சில நேரம் சில கண்ட்ரீஸில் நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். எனக்கு அதில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது, நிறைய கேசஸ் அந்த சந்திச்சில்லை. சில நேரம் இருக்கலாம் அந்த ஸ்காலர்ஷிப் பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஒரு நாளும் அந்த என்ட்ரன்ஸுக்கு தடை இருக்காது. இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டி ஒன்றும் இல்லை, மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம் எல்எல்எம் ஒன்று செய்கிறதுக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டி டிகிரியை வந்து கன்சிடர் பண்ணாமல் விட மாட்டாங்க. அப்படி ஒன்று இருக்காது. ஆனால் நீங்கள் சொல்கிற ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சில நேரம் வித்தியாசங்கள் இருக்கலாம். அது இன்னைக்கு ஷுவர் பண்ணல, தெரியல. ஓகே சார், தேங்க்யூ சார்.
அந்த எலெக்டிவ் கோர்சஸில் சார் ஏதாவது ஸ்பெஷலாக அந்த ஃபோர்த் இயரில் ஏதாவது ஸ்பெஷலாக நாங்கள் செலக்ட் பண்ணணுமா? இதை தான் சார் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்டர்நேஷ்னல் லோ, அடுத்தது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அந்த இது அதாவது அது நீங்க சூஸ் பண்றது தானே. கம்பல்சரியா சார்? ஆ அது கம்பல்சரியா சார்? எலெக்டிவ் கோர்சஸ் குறிப்பிட்ட அளவு எடுத்தான் ஆகணும். ஆனா வந்து அதுல எது நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்றது அது உங்களை பொறுத்தது. அதை வச்சா நம்மட அந்த ஃப்யூச்சர் நாங்கள் இப்போ அட்டர்னியட்லையும் அது பாதிப்பு செலுத்துமா? இப்போ இல்ல நாங்கள் இல்ல 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 அப்படியே அட்டர்னில வந்து நீங்க எல்எல்பி கிராஜுவேட் சொன்னால் அடுத்து நீங்க அட்டர்னி போகலாம். அதுல வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வரதில்லை. அதோட உங்களோட என்னது ஃபியூச்சர் ப்ராக்டிஸ், உங்களோட ஜாப் இதுகளை பொறுத்தது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி கொடுறது. எல்லாத்தையும் பிளான் பண்ண இல்லாத எங்களுக்கு, ஆனால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண இல்லாம. உதாரணமாக ஐடி செக்டரோட தொடர்பான நாங்கள் என்றால், அதே போல் ஐடி செக்டர், ஐடி லோவில் நாங்கள் ஒரு ஒரு என்ன ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஒன்று செய்ய போகிறோம்னு சொன்னால், இங்கேயும் ஐடி லோவை சூஸ் பண்ணுறது நல்ல ஐடி. அதே போல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி. இப்போ கமர்ஷியல் லோ தான் நம்மளோட ஹோல் ஏரியான்னு சொன்னால், ஐடி லோ, இன்டெலெக்சுவல் லோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது நல்ல இது. ஓகே, எல்எல்பி சொல்லுங்க. எல்எல்பி என்ட்ரி ஆகிறது வந்துட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் விலங்குல மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ட்ரி ஆகிறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் எல்எல்பிக்கு ஏ லெவலில் 3 பாஸ். நியூ சிலபஸ் இப்போ கரண்ட் சிலபஸில் வந்து 3 பாஸ் இருக்குதுன்னா சரி. அது வந்துட்டு 2 CS இதுக்காக எல்எல்பி இல்ல 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 எல்எல்பியில வந்து 2 CS இல்ல. அது வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் 2 CS விஷயம் அமைனதா இருக்குது. அப்படி இல்லை, 3 years இருந்தா போதும். அதுல போட்டிக்கிறாங்களே ப்ராஸ்பெக்டஸ்ல நீங்க பார்க்கலாம். யார் ஏதோ ஒன்று ஷேர் ஆகிருக்குது. ஓகே, அவ்வளோவா உங்களோட கொஷன் சார்? அந்த இது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அந்த ஜிபிஏ செகண்ட் கிளாஸஸ் பற்றி ஏதாவது கிளாஸஸ் பற்றினா சார், செகண்ட் அப்பர் லோவர் எடுத்தால் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கொள்ளலுமா சார்? இந்த லோ ஃபீல்டில் கிளாஸஸ் இருந்தால் ஏதாவது எங்களுக்கு முன்னுரிமை உண்டிக்குது அப்படி? கிளாஸஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எக்கடமிக்காக போகிற நேரம் உங்களுக்கு அது தொடர்பான சில இதுகள் பெனிஃபிட்ஸ் இருக்கும். உதாரணமாக ஒரு யூனிவர்சிட்டி ஒன்றில், இன்ஸ்டியூட் ஒன்றில் லெக்சரர் அந்த மாதிரி போஸ்ட்டுகள் போகிற நேரம் வந்து அதை கேட்பாங்க. கிளாஸ் ஒன்று தேவைப்படும், அதில் செகண்ட் கிளாஸ் அந்த மாதிரி தேவைப்படும். மற்றபடிக்கு ப்ரைவேட் ப்ராக்டிஸுக்கு அது தேவைப்பட மாட்டாது. மெயினாக அகடமிக்காகவே போகிறேன்னு சொன்னால் அது பெரிய விஷயம். அது எல்லாத்துலேயும் அப்படித்தானே, எல்லா டிகிரியும் அப்படித்தானே, அந்த மாதிரி தானே இருக்கு. எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு இன்டர்நெட் லோவில் 1 year எக்ஸப்ஷன் இல்லை லாஸ்ட் இயர் எக்ஸப்ஷன்? எது எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணது ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்எல்பியா? சார், ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்எல்பியை முடிச்சதன் பிறகு என்ன கேட்குறீங்க? இன்டர்நெட் லோவில் வந்துட்டு லாஸ்ட் இயர் எக்ஸப்ஷன் இல்லை ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸப்ஷன்? லாஸ்ட் இயர் செய்யணும் எல்லாரும். லாஸ்ட் இயர் ஃபைனல் எல்லாரும் செய்யணும். அது கிளம்பி யூனிவர்சிட்டியாலும் செய்யணும். ஏன்னா என்ன விஷயம்னு சொன்னால், ஏன் அது எக்ஸம்ஷன் தராங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர், அதாவது ப்ரிலிமினரி இயர், இன்டர்மீடியட் இயர், இது ரெண்டும் லோ காலேஜில் இருக்கிற அந்த ரெண்டும் வந்து சப்ஸ்டாண்டிவ் லோ தொடர்பான சப்ஸ்டாண்டிவ் லோன்றதும் ப்ரொசீஜரல் லோன்ற என்னன்றது பிறகு நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். நாங்கள் என்ட்ரானதுக்கு பிறகு சப்ஸ்டாண்டிவ் லோ தொடர்பான விஷயம். உதாரணமாக காணி சட்டம்னா காணி தொடர்பாக எப்படி ப்ரெஸ்கிரிப்ஷன் ரன் ஆகுது, உரிமை என்றால் என்ன, பொசஷன் என்றால் என்ன,
எஜெக்ஷன் எப்படி செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஆனா அந்த உரிமையை எப்படி கேரி அவுட் பண்றது அந்த ப்ரொசீஜர் வந்து ப்ரொசீஜர் லோ, அது வந்து ஃபைனல்ல தான் இருக்குது. அது 10 இயர் லோ ஃபைனல்ல தான் இருக்குது. நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர், சிவில் ப்ரொசீஜர், எவிடன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் அதுல தான் இருக்குது. ஸோ அதால அது கட்டாயமாக எல்லாரும் செய்யணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஃபைனல் எக்ஸாம்ஸ் சரி. ஓலவல்ல சி தேவைன்னு சொல்லியிருந்தேன். அது ஆ எல்எல்பிக்கா ஓலவல்ல சி பாஸ் தேவைன்னு இருந்தேன். விலங்குல வந்து சத்தமா சொல்லுங்க. ஓலவல்ல சி தேவைன்னு இருந்தேன் சார். ஓ லெவல் சி, ஓலவல் ஓ இங்கிலீஷ்ல லெவல்ல சி. சி தேவை வந்து அட்டர்னிக்கு. ஓகே சார். ஓ அட்டர்னி எல்எல்பி தேவை. நீங்க எதை செய்யற நேரம் அதையும் செஞ்சு கொண்ட சரிதானே. சார் அந்த எல்எல்பி செஞ்சு முடித்தா அட்டர்னி அட் லோவுக்கு போகும்போது சி தேவையில்லைன்ற ஒரு அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று பார்த்தேனே சார். அது அது உண்மையாக சார் நீங்கள் சொல்கிறது இது சி பாஸ் வேணுமா கம்பல்சரியா? அது அட்டர்னிக்கு தேவை. எட்டர்னின்னு அட்டர்னிக்கு அந்த அந்த இது இருக்குது தானே லோக்காலஜிக்கு அந்த என்ட்ரன்ஸுக்கு மட்டும்தான் அந்த சி பாஸ் வேணும். நீங்கள் எல்எல்பி முடிச்சு போட்டு அட்டர்னி போகும்போது நீங்கள் சி பாஸ் தேவையில்லைண்டு அப்படியே ஒன்று கண்ணீங்களா? அப்படி என்ன எனக்கு தெரியல. அது அப்படி தான் சார் அட்மினும் ஒரு நாள் எங்களுக்கு இது பண்ணினார், தான் சொன்னார். ஓகே, சில நேரம் மாத்திருக்கிறாங்களோ தெரியல. ஆனா பொதுவா வந்து அட்டர்னிக்கு இல்லை ஓ சார், லெவல்ல சி அதில் தேவைப்பட்டு. அதில் 2025 25ஆம் ஆண்டிலிருந்து அந்த ஒரு இதொன்று வந்திருக்கு. என்னன்னு சொன்னால் 2C இருக்கணும். அவங்க ஏ லெவலில் அட்டர்னேட்டிலோ எந்த யூனிவர்சிட்டி என்ன இருந்தாலும் அப்படி. அட்டர்னியட்ல இல்லையா? இப்போ எல்எல்பி முடிச்சுட்டு அங்கெல்லாம் போகிறாக்கள் அட்டர்னேட்டில் எழுத போனால் அந்த ரிசல்ட்ஸ் கட்டாயம் பார்க்குறாங்க. இப்போ சிஎம் பார்க்குறாங்க இங்கிலீஷில். ஓகே ஓகே. அது 2025க்குள்ள எல்எல்பி முடிச்சிருந்தா தான் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் சார். 2025க்குள்ள முடிச்சிருந்தா இல்லைண்ணா. ஆமா ஆமா இல்ல அதுக்கு பிறகு வாராக்களே தேவை கட்டாயம். தேவை. அந்த நாங்க அது கிரைட்டீரியா தொடர்பான சர்க்குலர் எழுதிட்டுருக்குறாங்க. எடுத்து அவங்களுக்கு சர்க்குலர் பண்ணிவிடுவோமே. அப்படி செய்வோமே. அது அது நாங்கள் அட்வைஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அது இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் இருக்கு. இப்போ ஓ அதுக்குள்ளே போதாட்டிலும் அதை சிம்பிளாக எடுத்து இது பண்ணலாம். ஓ எஸ் எஸ். அது பெரிய இஷ்யூவாக இருக்காது. இப்ப இங்கிலீஷ்ல வந்துட்டு ஓ லெவல்ல சி இல்லாட்டி எல்எல்பி கம்ப்ளீட் பண்றதுக்கு இடையில எடுத்து அப்படி கொடுக்கலும் தானே சார். ஓ எஸ் எஸ். அப்படி அதே செய்யலாம். மாதிரி ஏ லெவல்ல 3 இயர்ஸ் இருந்து நம்ம 2CS மஸ்ட்ங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஆனா இதுல வந்து உங்களோட ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து எல்எல்பி டிகிரிக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் பாஸ் தான் போட்டிருக்கிறாங்க. வேற என்ன? எல்எல்பிக்கு 3 இயர்ஸ் போதும். ஆ எஸ்கியூஸ் சார். சொல்லுங்க. அந்த அட்டர்னியட் லோ முடிஞ்ச பிறகு நாங்கள் டிரெக்டா எல்எல்எம் செய்யலாமா சார்? இல்லை நாங்களுக்கு எல்எல்பி தேவையா? அப்படி இல்லைன்னா இப்போ எல்எல்பியோட அட்டர்னியட் லோக்காங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? இல்லை வித்தவுட் எல்எல்பி அட்டர்னேட்டிவ் லோக்காங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்? அப்படி இது இருக்கா? எட்டர்னியட்ல மட்டும் இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ப்ராக்டிஸ் வேணும் எல்எல்எம் செய்கிறது. இது கலாம் யூனிவர்சிட்டி, கேடியூ அந்த மாதிரி இதுகளுக்கு. ஆனால் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல சில நேரம் செய்ய இயலுமான்னு நினைக்கிறேன். ஃபாரின் இதுகள் வந்து செய்கிறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க. அதான் அந்த வித்தியாசம். வேறு அடுத்த எல்எல்பி முடிச்சு அட்டர்னி முடிச்சுட்டு தான் எல்எல்எம் செய்யணும்னு இல்லை. எல்எல்எம் டிரெக்டாக எல்எல்எம் போகலாம். கலாம் யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் அது தொடர்பான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த கம்பட்டிவ் ப்ரோசஸ் என்னதால நிறைய பேர் இன்டர்வியூ வாரனதால இன்டர்வியூ பண்ணி எடுப்பாங்க. அப்போ பெரும்பாலும் அட்டர்னி முடிச்ச ஆளுக்கு தான் வாய்ப்புகள் வரும். ஆனால் அட்டர்னி முடிக்காத ஆளுக்கு எல்எல்எம் செய்ய இல்லாம இருக்குமென்ற அப்படி ஒரு ரூல் இல்லை. எல்எல்பி இருந்தா போதும் எல்எல்எம்முக்கு போறது. ஓ இல்ல எங்கள்கிட்ட இப்ப எல்எல்பி இல்ல, ஆனா அட்டர்னியட் லோ தான் இருக்குன்னு சொன்னா நாங்க எல்எல்எம் செய்யலாம். எல்எல்எம் செய்யலாம். அதுக்கு 3 இயர்ஸ் ப்ராக்டிஸ் காட்டணும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் காண்டி அப்படி இல்லைன்னா நாங்க எல்எல்பி.
இப்போ எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இப்போ டிஸ்அட்வான்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நாங்கள் அட்டர்னி அட் லோவோட மட்டும் போனோம்னா 3 இயர்ஸ் இல்லாம செய்ய மாட்டாங்க தானே? எல்எல்எம் செய்யல தானே? ஓ எல்எல்எம் எடுக்கல அது சார் இப்போ எல்எல்பியோட நாங்கள் அடுத்த கரியரில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம்னு சொன்னால் நாங்கள் லோயராக இருந்து அடுத்தடுத்து போகிறோம். விலங்குல உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு போறதுக்கு 8 இயர் மட்டும் இருந்தா போதும் தானே. நீங்க 8 இயர் இருந்தா ப்ராக்டிஸ் பண்ணலாம், அது ஓகே. அவர் கேட்குறாரு அடுத்து சார் மாஸ்டர் அந்த அப்படி செஞ்சுட்டு போகிறதுக்கு சார். மாஸ்டர் செய்யறதுக்கு நான் சொன்னேன் தானே, ஒரு 3 இயர்ஸ் ப்ராக்டிஸ் காட்ட வேண்டி வரும், அது ஒரு விஷயம். அடுத்தது ஒரு அகடமிக் லைஃப் கொண்டுக்கு வாரதாக இருந்தால் ஒரு யூனிவர்சிட்டி அந்த மாதிரி போற நேரம் வந்து அட்டர்னி மட்டும் போதாது. அட்டர்னி வந்து அகடமிக் குவாலிஃபிகேஷன் இல்லை, ப்ரொஃபஷனல். அதை பேஸ் பண்ணி ஒரு அகடமிக் ஆளாக மாறுறதுல ஒரு சிரமம் இருக்குது. கட்டாயம் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் தேவை. அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதுக்குள்ள வரும். அதே போல ஜுடிஷியல் அந்த மாதிரி போற நேரம் அதுலேயும் ஒரு பாதிப்பு செலுத்தும். அட்டர்னி மட்டும் இருக்கிற ஒரு ஆள் வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும். அதில் மார்க்ஸுகள் வந்து எலோகேட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டிகிரி அதே போல் மாஸ்டர் டிகிரி அப்படி அந்த மாதிரி. அந்த ஃபர்ஸ்ட் டிகிரிக்குரிய மார்க்ஸ் நாங்கள் இழக்க வேண்டி வருமே, அப்படி பிரச்சனை இருக்கும். அப்படித்தான். ஆனால் நீங்கள் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஒன்று மட்டும்தான் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அட்டர்னி மட்டும் இருந்தால் போதும், ப்ராக்டிஸ் பண்ணலாம். போதுமான்னு நினைக்கிறேன். என்ன அட்மின் நாங்கள் முடிப்போமா எப்படி? ஆமாம் சார், இதில் அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது சம்மந்தம் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்காங்க அந்த முறை, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க எல்லாரும். எப்படி? ஒரு விஷயம் இல்லை, நான் அந்த அப்ளை பண்ணுறது சம்மந்தம் இன்னொரு வீடியோ உண்டு அவங்களுக்கு செஞ்சு போட்டிருக்கேன், சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ எங்களோட கிளாஸஸ் சம்மந்தமாக நான் அந்த குரூப்பில் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை போட்டு விட்றேன். இனி கொஞ்சம் வித்தியாசமான செட்டப்பில் மோடில் தான் கொண்டு போவோம் இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும். அந்த குரூப்பில் எல்லாத்தையும் போட்டுருவேன். சந்திப்போமா? ஓகே, ரைட், குட் நைட், டைம் ஆகிட்டு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.